ஏய் வாங்கடி, நம்ம லல்லி வந்துட்டா. ஹாய் லல்லி. ஹாய். எங்க அப்பா கிட்ட என் லவ் மேட்டர் ஓபன் பண்ணிட்டேன்டி. உங்க அப்பா கிட்ட ஓபன் பண்றது பெரிய விஷயமா? மெயின் ஹீரோ யாரு? நம்ம ப்ரொஃபசர் அருண் சார். அவர்கிட்ட சொன்னியா? அது சொல்லுதேடி, இப்ப நான் நேரா போயிட்டு இருக்கேன். நான் வர வரைக்கும் எங்கேயும் கொஞ்சம் இருங்கடி, இப்ப வந்துடுறேன். ஓகே, அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ, பை பை. ஐய் வரப்போ 5 ஸ்டார் சாக்லேட்டோட வாடி. இத பாருங்க, அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டு வர அளவுக்கு தலை போற விஷயம் என்ன? காரணத்தை வீட்டுல வந்து சொல்றேன். இங்கேயே சொல்லுங்க. விஷயம் தெரிஞ்சா நீ ஷாக் ஆயிடுவ, சங்கடப்படுவ. நான் ஒரு ஷாக் ஆக மாட்டேங்க. இது கஷ்டப்பட்டு 6 மாசம் முன்னாடி இந்த அப்பாயின்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் வாங்கிருக்கோம். அதை கேன்சல் பண்ணிட்டு வரணும்னா அதை விட முக்கியமான விஷயமா இருந்தா சரி சொல்லுங்க. வேணி, நம்ம பொண்ணு லலிதா திடீர்னு வந்து லவ் பண்றேன்னு சொல்றா. லவ் பண்றாளா? அவள வெட்டி அவரையே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றா. கல்யாணம் பண்ணிக்காலும் வந்துட்டாளா? அவருக்கு கிட்டத்தட்ட 40 வயசு இருக்கும். அப்பாவே, 40 வயசா? ஆமா. அந்த 40 வயசு மாப்பிள்ளையோட கல்யாணம் நிச்சயம் பண்ணதா என்ன வீட்டுக்கு கூப்பிடுறீங்களா? என்ன வேண்டியது? விஷயம் தெரிஞ்சு என்ன செய்யணும்னு தெரியாம உங்ககிட்ட வந்து நிக்கிறேன். இப்ப எதுக்கு இங்க ஓடி வந்தீங்க? இவ்வளவு நாள் அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கல்ல, இப்ப 40 வயசு மாப்பிள்ளை கேக்குறா, அது ஏற்பாடு பண்ணுங்க. நான் செஞ்சது தப்புதான், நீ கண்டிச்ச போது தடுத்ததும் தப்புதான். அதனாலதான் அவளுக்கு குளிர் விட்டு போச்சு. போட்டோம், மாலையும் கழுத்துமா வந்து நின்னு இவன் தான் என் புருஷன்னு சொல்லாம இப்பவாத விஷயத்த சொன்னால. சரி, அந்த ஆளு யாரு நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். அவ படிக்கிற காலேஜ்ல ஹிஸ்டரி ப்ரொஃபசர். மிஸ்ஸஸ் ராமநாதன், டைம் ஆச்சு, போலாமா? அது நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். வேணி, இது பாருங்க, நான் இன்னும் 3 நாள் திரும்பி வந்துருப்பேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அவளை வீட்டை விட்டு வெளியில எங்கேயும் அனுப்ப கூடாது. அவ காலேஜுக்கும் போக கூடாது. காரை போட்டு அந்த சாவியை உங்க கையில வச்சுக்கங்க. அவளை உங்க கண்காணிப்புல வச்சுக்கங்க. This is the final call. Flight number 539. ஃபைனல் கால், ஃபைனல் அனௌன்ஸ்மென்ட் வந்துருச்சு. எனக்கு நேரமாவது நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. பாருங்க, நீங்க எதுக்கும் அப்செட் ஆகாதீங்க. தைரியமா இருங்க. எல்லாம் ஆரம்ப கட்டம் தானே. நான் திரும்ப வந்தோடனே சரி பண்ணிடலாம். தைரியமா இருங்க. இது பாருங்க, ஏதாவது அர்ஜென்ட்னா நீங்க எனக்கு போன் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். நீங்க எதுக்கும் அப்செட் ஆகாதீங்க. தைரியமா இருங்க. ஸ்டாப் இட். என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து இப்படி தத்து பத்தி உணர்வேன். நான் யாரு? ப்ரொஃபசர், கல்வி கற்றுக் கொடுக்குற ஆசான், குரு. என்கிட்டயே வந்து இப்படி பேச வைக்கமால? ஐம் சாரி சார். என் கண்ணுக்கு நீங்க ஒரு சாதாரண ஆண்மகனா தான் தெரியுறீங்க. ப்ரொஃபசர் குருங்கிறதெல்லாம் உங்க ப்ரொஃபஷன். அது மட்டும் இல்ல. போதும், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. என்ன மட்டும் குத்த சொல்லாதீங்க. காலத்துல நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா எனக்கு இப்படி ஒரு எண்ணமே வந்திருக்காதே. காதலுக்கு வயசு முக்கியம் இல்லைன்னு நீங்க தானே சொன்னீங்க. தீட்டு மரத்திலே கூறு பாக்குறியா? கல்யாணம் ஆகாத காலேஜ் ப்ரொஃபசர்களை மாணவியை லவ் பண்ண ஆரம்பிச்சா அப்புறம் நாடே குட்டிச்சு வர போகும். நான் ஒர்க் பண்ண எந்த காலேஜ்லயும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமே இந்த மாதிரி பேசிட்டு நீங்க வராத. கெட் அவுட். இத பாருங்க, தினம் நியூஸ் பேப்பர்ல எவ்வளவோ செய்திகள் நாம படிக்கிறோம். அது மாதிரி இந்த உலகத்துல நடக்காதது எதுவுமே நான் சொல்லலையே. சார் ப்ளீஸ் சார். இதுக்கு மேல ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். கெட் அவுட். நீங்க என்ன கழுத்தை பிடிச்சு தள்ளுற மாதிரி என் மனசுல இருந்து உங்களை தள்ள முடியாது சார். லலி, என்னாச்சு? லலி, லலி, ஏய் லல்லி அழுவுறாடி. அந்த முசுடு ஏதாவது சொல்லிருக்கோம். என்னடி சொன்னாரு? ஏதாவது திட்டினாரா? அதுக்காக நீ ஏன் அழற? உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை ஏத்துக்க முடியாதவன், அதிர்ஷ்டம் இல்லாதவன். Leave it. கோபால் ஐயா. யோ கோபால் ஐயா. ஐயா, காபி சாப்பிட்ட கப்ப கழுவி வைக்க வேண்டாம்? உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? கொஞ்சம் கூட பயன் இல்லாம போச்சு. ஏய், எங்க போயிட்டு வர? உள்ள போயா. எங்க ஊரை சுத்தி வர? கண்டபடி ஊரை சுத்துறது, கண்ட ஆள லவ் பண்றது. எல்லாத்துக்கும் இன்னொரு முடிவு கட்டிடு. நீ சின்ன குழந்தையா இருந்தப்போ என் நெஞ்சில எட்டி உதைச்ச போதெல்லாம் எனக்கு ஆனந்தமா இருந்துச்சு. ஆனா இப்படி வளர்ந்த பிறகு எட்டி உதைக்கிறியே, என்னால தாங்கிக்க முடியலம்மா. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு கண்மூடித்தனமா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். பெத்த தாய் கண்டிக்கிற போதெல்லாம் நான் தலையிட்டு அவன் மனசையே நோக்கடிச்சிருக்கேன். உங்க அம்மாவை நான் ஏர்போர்ட்ல பாத்துட்டு தான் வரேன். உன் காதல் விவகாரம் தெரிஞ்ச உடனே அவ எப்படி பதறி போயிட்டா தெரியுமா? ஊர்ல இருந்து வந்தது என்ன நடக்க போகுது பார். இனிமே அவளை நான் தடுக்கவும் மாட்டேன், தலையிடவும் மாட்டேன்.
பாதை மாறி போன நீ இனிமே காரை தொடக்கூடாது. கார் சாவியை தூக்கி எறிஞ்ச மாதிரி உன் பாட புத்தகத்தை நெருப்புல தூக்கி போடு. இனிமே நீ காலேஜுக்கு போக வேண்டிய தேவையில்லை. பாவம் சுதந்திரமா வளர்ந்துட்டு போகட்டுமே விட்டா சுயமரமா நடத்திட்டு வர. இனிமே இந்த வீட்டை விட்டு ஒரு அடி வெளியே எடுத்து வச்ச நடக்கிறத வேற. பி கேர்ஃபுல். லலிதா, லலிதா. ஏ கோபால். ஐயா, போய் லலிதா சாப்பிட கூட்டிட்டு வா. அப்பா சாப்பிட கூடாது. லல்லிமா, லல்லிகண்ணே, லல்லிமா, லல்லிமா, லல்லிகண்ணே. லல்லிமா, ஐயா, கதவு தட்ட தட்ட திறக்க மாட்டேங்குது. பதிலே காணோம். சீக்கிரம் வாங்க. லலிதா, 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 கதவை தர. உள்ள என்னமா செய்யற? கதவை தர. என்ன லலிதா, லலிதா, தூக்க மாத்திரை சாப்பிட்டுருக்கா? லலிதா, லலிதா. எப்படி இருக்கு? சாரி மிஸ்டர் ராமநாதன், நாங்க கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. ஆனா மனசுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது சரியானா எங்க மருந்துக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கும். சார், லலிதாக்கு இப்போ எப்படி சார் இருக்கு? சார், லலிதா பாய்சன் சாப்பிட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா சார்? சார், லலிதா எங்க காலேஜ் ஹிஸ்டரி ப்ரொஃபஸரை லவ் பண்ணா. இன்னைக்கு அவர்கிட்ட தன்னுடைய காதலை வெளிப்படுத்திட்டு வரேன்னு போனா. அந்த ப்ரொஃபசர் என்ன சொன்னாரோ தெரியல, ஆனா எங்க கிட்ட அழுதுகிட்டே வந்தா. அழுதுகிட்டே வந்தாளா? ஆமா சார். ஒருவேளை ப்ரொஃபசர் திட்டினாரோ என்னவோ. நாங்கெல்லாம் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தோம் சார், கேட்கவே இல்ல. அவ அழுதுகிட்டே போயிட்டா. டாக்டர் சொல்ற மாதிரி லலிதாவோட பிரஷர் இறங்கணும்னா அவ மனசு அமைதி அடையணும். அந்த அமைதியை உங்களை தவிர வேற யாராலும் தர முடியாது மிஸ்டர் அருண். இப்ப நான் என்ன செய்யணுங்கிறீங்க? விரும்பக்கூடாத உங்களை விரும்பிட்டா, தனக்குள்ளேயே தன் காதலை வளர்த்துக்கிட்டா, கனவுகளையும் கற்பனைகளையும் வளர்த்துக்கிட்ட பிறகு நீங்க அவ காதலை ஏத்துக்கலேன்னு தெரிஞ்சதும் அவ இந்த உலகத்தையே மறக்க முடிவு பண்ணிட்டா. அவ முடிவை மாத்த நீங்க உங்களோட முடிவை மாத்திக்கணுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். பிளீஸ். மிஸ்டர் ராமநாதன், ஒரு மாணவி ஒருதலை பட்சமா ஒரு பேராசிரியர் விரும்புறது, அதை நீங்க வற்புறுத்துறது தர்ம நியாயத்துக்கே அப்பாற்பட்டது. நான் உயிருக்கும் மேலாக நேசிக்கிற என்னுடைய ஒரே மகளை
உயிருக்கு போராடுற மரணப்படுக்கையில வச்சுக்கிட்டு தர்ம அதர்மம், நீதி அநீதி இத பத்தி எல்லாம் என்னால பேச முடியாது. மிஸ்டர் அருண், நான் கேட்கறதெல்லாம் என் மகளுக்கு உயிர் பிச்சை. என் மனைவி மட்டும் இங்க இருந்திருந்தா உங்க காலில் விழுந்து மடிப்பிச்சை கட்டிருப்பா. இத உங்க காலாக நினைச்சு கெஞ்சி கேட்கிறேன். உல்லாசமா பறந்து திரிஞ்சுக்கிட்டு இருந்த என் மக சிறகுடிஞ்சு விழுந்து கிடக்கிறா. உங்ககிட்ட அபயம் கேட்டுட்டு இருக்கிற இந்த ஒவ்வொரு நிமிஷமும் எங்க அவளுக்கு அபாயத்தை ஏற்படுத்திடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. தகப்பனுங்கிறவர்களை கெஞ்சி கேட்கிறேன். பிளீஸ் இறக்கம் காட்டுங்க. தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்க. இதுக்கப்புறமும் வரதும் வராததும் உங்க இஷ்டம். ஏண்டா கல்லு கூட கரையிற அளவுக்கு அந்த மனுஷன் வந்து கெஞ்சிட்டு போறாரு. நீ கல்லுடி மங்க மாதிரி நிக்கிறியே. நாளைக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா 7 ஜென்மத்துக்கும் அந்த பாவம் சும்மா விடாதுடா. டேய், அந்த பொண்ணுக்காக மட்டும் நான் உயிர் பிச்சை கேட்கலடா. வாரிசே இல்லாம அழிய போற நம்ம வம்சம் தழைக்கிறதுக்காக நானே உன் கால்ல விழுந்து மறு பிச்சை கேட்கிறேன்டா.